வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபம் நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் 10. ரவிக்கும் கமலிக்கும் வேணுமாமா வீட்டில் நிகழ்ந்த விருந்து முடியும் போது இரவு 10 மணிக்கு மேல் இருக்கும். எஸ்டேட் உரிமையாளர் சாரங்கபாணி நாயுடுவிடம் சொல்லி ரவியையும் கமலியையும் மலை மேலுள்ள அவரது பங்களாவில் தங்க அழைக்கும் படி தோண்டியதே வேணுமாமாவும் வசந்தியும் தான். அன்றிரவு இந்த இளம் காதலர்களுக்கு சுதந்திரமான மகிழ்ச்சி அளிக்க விரும்பி அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்தார்கள். காமாட்சி அம்மாளின் கட்டுப்பாடுகளிலிருந்தும் வைதிகமான வீட்டின் கெடுபிடிகளிலிருந்தும் அந்த ஓர் இரவிலாவது அவர்களுக்கு விடுதலை கிடைக்கட்டுமே என்று எண்ணித்தான் இதை அவர்கள் செய்திருந்தார்கள். மலை மேல் வேணுமாமாவுக்கே எஸ்டேட் இருந்தாலும் அந்த எஸ்டேட் 4 மணி நேரத்துக்கும் அதிகமாக பயணம் செய்ய வேண்டிய தொலைவில் இருந்தது. 30-35 மைல் தொலைவில் 1 மணி அல்லது 1.5 மணி நேர பயணத்தில் செல்கிறார் போல மிக அருகிலேயே மலையில் இருந்தது நாயுடுவின் எஸ்டேட். அதையும் தவிர நாயுடுவின் எஸ்டேட்டுக்கு நடுவில் இருந்த பங்களாவும் விருந்தினர் விடுதியும் சகல வசதிகளும் உள்ளவையாகவும் பெரியதாகவும் இருந்தன. காரணம், நாயுடு எஸ்டேட்குள்ளேயே குடும்பத்தோடு வசித்து வந்தார். கீழே கிராமத்தில் வசித்து வந்த காரணத்தால் வேணுமாமா தமது எஸ்டேட்டில் போகிற போது வருகிற போது தங்கிக் கொள்வர ஒரு சிறிய விருந்தினர் விடுதி மட்டுமே கட்டியிருந்தார். அதனால்தான் நாயுடுவின் எஸ்டேட் பங்களாவுக்கு கமலியும் ரவியும் மற்றவர்களும் அன்றிரவு தங்க சென்றிருந்தார்கள். ஒரு காரில் நாயுடு, வேணுமாமா, வசந்தி ஆகியோரும், மற்றொரு காரில் ரவி, கமலி ஆகியோருமாக அவர்கள் சங்கரமங்கலத்திலிருந்து புறப்பட்டிருந்தார்கள். காருக்குள் வீசிய குளிர்ந்த காற்றில் கமலி சிறிது தொலைவு செல்வதற்குள்ளேயே கண்ணயர்ந்து விட்டாள். பகலில் நன்றாக தூங்கியிருந்ததால் ரவிக்கு தான் உறக்கம் வரவில்லை. தன் மேலே சாய்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்த கமலியின் மேனி நறுமணங்கள் அவன் உள்ளத்தை கிளர்ச்சி கொள்ள செய்திருந்தன. குடை மல்லிகை பூவின் வாசனைக்கும் இளம் பெண்ணின் கூந்தலில் அதை நுகர்வதற்கும் ஏதோ ஒரு கவித்துவம் நிறைந்த இனிய சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. சில பூக்களின் வாசனைகள் என்பவை எழுதப்படாத கவிதைகளாய் இருந்தன. வார்த்தைகளால் எழுதப்பட்டு விடுகிற கவிதைகளின் அர்த்த வியாபகம் ஓர் எல்லைக்குட்பட்டு விடுகிறது. எழுதப்படாத கவிதைகளின் வார்த்தை வியாபகமும் அர்த்த வியாபகமும் எல்லற்றவையாக விரிகின்றன. சிறந்த பூக்களின் மனத்தை மயக்கும் சுகந்தங்கள் எல்லாம் எல்லையற்றவையாய் விளங்கின. வாசனைகளுக்கும் ஞாபகங்களுக்கும் மிக நுண்ணிய நெருக்கமான தொடர்பு இருந்தது போல் தோன்றியது. இப்போது இந்த பூக்களின் நறுமணம் ரவியை மிக பல ஆண்டுகள் பின்னுக்கு கொண்டு சென்று நினைக்க செய்தது. சங்கரமங்கலத்தின் அதிகாலை மெல்லிரலில் இந்த பூக்கள் இதழ் விரிந்து மனம் பரப்பும். வீட்டு தோட்டத்தில் கிணற்றில் போய் குளிர்ந்த தண்ணீரில் பல் துளக்கி முகம் கழுவிக்கொண்டு திண்ணைக்கு வந்து தந்தைக்கு எதிரே அமர்ந்து அமரகோஷமும் சப்தமஞ்சரியமும் ராமோ தந்தமும் வாய்மொழியாக பாடம் கேட்டு மனனம் செய்த பிள்ளை பருவம் நினைவு வந்தது. அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணி வரை இப்படி தந்தையிடம் வாய்மொழியாக பாடம் கேட்டு மனனம் செய்த படிப்பு அவனுடையது. விடுந்ததும் மற்ற பிள்ளைகளோடு பள்ளி சென்று முறையான ஆங்கில படிப்பும் தொடர்ந்து நடக்கும். அந்நாளில் கிராமத்துக்கு மின்சாரம் வரவில்லை. அந்த வைகையறை இருளில் அகல் விளக்கை ஏற்றுவதற்காகும் நேரத்தை கூட அவனை வீணாக்க விடமாட்டார் தந்தை. இருளில் அமர்ந்திருந்து கணீர் என்ற குரலில் அவர் சொல்லி அவன் திருப்பி சொல்லி கற்ற கல்வி அது. ராமக ராமவ ராமா ராமம் ராமவ ராமான் ராமன ராமாபியாம் என்று ராமசப்தம் நினைவு வந்தால் கூடவே காலை குளிரையும் கிணற்றினையும் குடை மல்லிகை பூ வாசனையும் நினைவு கூறுவது அவனுக்கு ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. அவர் சொல்லி அவன் திருப்பி சொல்வது ஒரு கணம் தடைப்பட்டாலும் தந்தை அவன் தூங்கிவிட்டானோ என்று காதை பிடித்து திருகுவார். அந்த இரு குரல்களும் அக்ரஹாரத்து திண்ணையில் ஒலிக்க தொடங்கிய பின்பே சங்கரமங்கலத்தில் பொழுது புலரும். நிகண்ட சப்தம் எல்லாம் முடிந்த பின் ரகுவம்சம் முதல் காவியங்கள் எல்லாம் இப்படியே தொடர்ந்து கற்ற நாட்கள் ஒவ்வொன்றாக நினைவு வந்தன. பணிந்து அடங்கி பயந்து கற்று வளர்ந்த சங்கரமங்கலத்து பிள்ளை பருவம் ஓரளவு விடுபட்ட கல்லூரி பருவம், முழு சுதந்திரமும் உல்லாசமும் நிறைந்த கட்டுப்பாடு இல்லாத பாரிஸ் நகர வாழ்வு, கமலியின் காதல் எல்லாமே மிக விரைவாக நிகழ்ந்து நிலைத்து விட்டவை போல் இப்போது
மலை சாலையில் வேகமாக பயணம் செய்யும் இந்த முன்னிரவில் அவன் மனத்துள் தோன்றின. மலை மேல் ஏறும்போதும் சீறி பொங்கி எழுந்து வரும் கடல் அலைகளை எதிர்கொள்ளும் போதும் எவ்வளவு வயதாகியிருந்தாலும் மனிதன் சிறு குழந்தையாகி விடுவதை ரவி உணர்ந்திருக்கிறான். இந்த 2 இடங்களிலும் திடீரென்று மனிதனுக்கு வயது குறைந்து விடுகிறது. மூப்பு விலகி ஓடி விடுகிறது. தளர்ச்சி, தயக்கம் எல்லாம் பறந்து போய் உடனே உற்சாகம் வந்து விடுகிறது. மலையாயிருந்தாலும் உயர பறக்கும் விமானமாயிருந்தாலும் மேலே ஏறும் மாடிப்படியாயிருந்தாலும் மேலே ஏறி செல்கிறோம் என்ற உணர்வே ஓர் உற்சாகம்தான். கார் தரை மட்டத்திலிருந்து சில 1000 அடி உயரம் வந்ததும் காற்று காதை அடைத்தது. குளிர் அதிகமாகவே கார் கண்ணாடிகளை உயர்த்திவிட்டான் ரவி. கமலி இவன் மேல் துவலும் ஒரு மெல்லிய இதமான பூமாலையை போல் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். நிர்தாட்சிணியமான கண்டிப்புடன் தந்தை எழுப்பியுட எழுந்திருந்து அந்த அதிகாரிக்கே ஒரே சுகமான தூக்கத்தின் கிறக்கத்தோடு நடந்து போய் பூக்களின் மதுரமான வாசனை நிறைந்த தோட்டத்து கிணற்றடியில் சில்லென்று பச்சை தண்ணீரின் குளிர்ச்சியில் தள்ளாடும் தூக்கத்தை கரைத்துவிட்டு தந்தைக்கு முன் பாடம் கேட்க அமர்ந்த வேளைகளில் இந்த அந்நிய நாடு உத்தியோகம், இப்படி ஓர் அழகிய காதல் எதையுமே அன்று அவன் கனவு கூட கண்டதில்லை. ஆனால் நடந்தவையெல்லாம் உண்மை என்பதற்கு அடையாளம் போல் கமலி அவன் தோளில் சாய்ந்தபடி தூங்கிக் கொண்டிருந்தாள். வாசனைகளின் உருவகமாய் உறங்கும் இனிமையின் நிசப்த சங்கீதமாய் நிகழ்ந்தவற்றின் நிலையான சாட்சியாய் இதமான தன்மையும் வெப்பமும் இணைந்த அந்த நளினம் அவன் தோளில் கொடியாய் படர்ந்திருந்தது. இரவு நேரமாக இருந்தாலும் மலைச்சாலையில் நிறைய ஹேர்பின் வளைவுகள் இருந்ததாலும் 11 மணிக்குத்தான் அவர்கள் மலை மேல் எஸ்டேட் பங்களாவை அடைய முடிந்தது. தரை மட்டத்திலிருந்து உயரம் அதிகமாயிருந்ததால் எஸ்டேட் பகுதியில் குளிர் மிகுதியாயிருந்தது. வேணும் அம்மாவும் வசந்தியும் நாயுடுவன் பங்களாவிலே தங்கி கொண்டார்கள். அந்த பங்களாவை விட நம் சிறு உயரமாக மேட்டுப்பாங்கான இடத்தில் தனியே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது. அதன் உச்சி பகுதியில் பூர்த்திகோ வரை போவதற்கும் சுற்றி வளைத்து தார் ரோடு போடப்பட்டிருந்தது. ஏதோ தேன் நிலவுக்கு வந்தவர்களை தனியே கொண்டு போய் விடுவது போல் கமலியையும் ரவியையும் அங்கே கொண்டு போய் விட்ட நாயுடு குளிருக்கு இதமாக படுக்கை அறையில் ஹீட்டர் இருந்தது. குளியல் அறை விளக்குகளுக்கான சுவிட்சுகள் இருக்குமிடம் எல்லாவற்றையும் நாயுடுவே ரவிக்கு அடையாளம் காண்பித்து விட்டு சென்றார். சிறிது நேரத்தில் பிளாஸ்கில் பாலும் தட்டு நிறைய பழங்களும் கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான் ஓர் ஆள். கமலிக்கு தூக்கம் வீழ்த்திருந்ததால் அவள் படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள். ரவி அவள் அருகே வந்து அமர்ந்து கொண்டு மெல்ல அவளை கேட்டான். கமலி, மத்தியானம் நீ எடுத்துக்கலை போலிருக்கே, என்ன பண்ணின? எப்படி பொழுது போச்சு? மாடியிலேயும் உன்னை காணலையே, கீழே போய் அம்மாட்ட பேசிட்டு இருந்தியா? வசந்தியும் தானுமாக போய் காமாட்சி அம்மாளிடம் அம்மானை ஆட சொல்லி ரசித்ததையும் ரெக்கார்ட் செய்ததையும் ரவியிடம் விவரித்தாள் கமலி. அம்மா உங்ககிட்ட எப்படி பழக்கினா? கோபம் இல்லாமல் சுமூக்கமாக இருந்தாளா? சுமூக்கமாக இருந்ததாக சொல்ல முடியாது. அதே சமயத்திலே கோபமாகவும் இருந்ததாகவும் சொல்றதுக்கில்லை. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தது அவன் மனசை ஜெயிக்கணும். என் அம்மாவின் வயசு ஒத்த தலைமுறையை சேர்ந்த இந்திய தாய்மார்களுக்கு நெஞ்செழுத்தம் அதிகம். சுலபத்தில் விட்டு கொடுக்க மாட்டார்கள். நம் உறவின் நெருக்கத்தை பற்றிய சந்தேகமும் பயமும் இன்னும் உங்கள் அம்மாவுக்கு இருக்கும் என்று தோன்றுகிறது. நான் கையில்லாத ரவிக்கு அணிந்தது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை என்று வசந்தி வந்து சொன்னாள். நான் உடனே கையுள்ள ரவிக்கையை மாற்றி கொண்டு தான் அம்மாவுக்கு முன்னால் போனேன். நீ எதை அணிந்து கொள்ளக்கூடாது, எதை அணிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அம்மா கோபித்து கவலைப்படுகிறாள் என்பதே ஒரு நல்ல ஆரம்பம்தான் கமலி. ஒரு பெண் எப்படி உடுக்க வேண்டும், எங்கே நிற்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த பெண்ணின் காதலனுடைய தாய் கவனிக்கவும் கண்காணிக்கவும் கவலைப்படவும் கோபித்து கொள்ளவும் ஆரம்பித்து விட்டாலே அவள் அந்த பெண்ணின் மாமியாராகத்தான் தன்னை கருதி கொள்ள தொடங்கிவிட்டாள் என்று தான் அர்த்தம். இதை கேட்டு கமலி சிரித்தாள். ரவியும் அவளோடு சேர்ந்து வாய்விட்டு சிரித்து விட்டான். காமாட்சி அம்மாளின் இனிய குரல், பாடும் திறமை, அம்மானை ஆடும் அழகு எல்லாவற்றையும் வியந்து கூறிவிட்டு, உங்கள் நாட்டு பெண்கள் நுண்
களஞ்சியங்களாக இருக்கிறார்கள். எனக்கு அவர்கள் மேல் பொறாமையாக இருக்கிறது என்றாள் கமலி. ஒரு பெண் தன்னை விட மூத்த இன்னொரு பெண் மேல் பொறாமைப்பட ஆரம்பித்து விட்டாள் என்றால் இந்தியாவில் அவளுக்கு ஒரு மாமியாரின் மருமகளாகவும் தகுதி வந்துவிட்டது என்று அர்த்தம். அப்போது அவனுடைய பேச்சிலிருந்து ரவி மிகவும் உற்சாகமாக இருக்கிறான் என்று தெரிந்தது. கமலி வேணுமாமா வீட்டு விருந்தில் சந்தித்த சிலர் தன்னிடம் அதிகம் கூச்சப்பட்டு நாணியதையும் வேறு சிலர் சம்பந்தமில்லாதவற்றை பேசியதையும் விசாரித்ததையும் பற்றி ரவியிடம் போது குறிப்பிட்டாள். ஒரு பெண்ணிடம் பலர் முன்னிலையில் அளவுக்கு அதிகமாக வளைந்து நெளிந்து கூனி குறுகி பாவனை செய்யும் ஆண்களிடம் அவர்களை தனியே சந்திக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கமலி. தேவைக்கு அதிகமாக நாணப்படும் ஆண் பிள்ளையும் தேவையுள்ள போது தேவையான அளவு கூட நாணப்படாத பெண்ணும் சந்தேகத்துக்கிடமானவர்கள். விருந்தில் நீ சந்தித்த பலர் ஸ்பிரிட் பர்சனாலிட்டிகள். உன்னை போல பல ஐரோப்பியர்கள் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், யோகா, சேக்ரெட் புக்ஸ் ஆஃப் ஈஸ்ட் என்று கிழக்கை பார்த்து இயங்குகிறீர்கள். இங்கே இந்த தேசத்தில் சிலர் தாழ்வு மனப்பான்மையோடு எல்லாமே மேற்கில் தான் இருக்கிறது என்று மேற்கை பார்த்து இயங்குகிறார்கள். அதனால் தான் நீங்களும் இவர்களும் சந்திக்கும் பொழுது எதிரெதிர் திசையில் ஆர்வங்கள் செல்கின்றன. நீ நாயுடுவிடம் விசிஷ்டத்வைதத்தை பற்றி விசாரிக்கிறாய். நாயுடு உன்னிடம் விடோவை பற்றியும் மவுலின் ரோஜ் போல் பாரிஸில் ஃப்ளோர் ஷோ நடக்கும் இடங்களை பற்றியும் விசாரிக்கிறார். நீங்கள் சொல்வது சரிதான். என்றாலும் நாயுடுவும் அவரை போன்றவர்களுமே முழு இந்தியா ஆகிவிட மாட்டார்களே. இதே இந்தியாவில் தானே சாஸ்திரங்களையும் காவியங்களையும் ஆகமங்களையும் சாஸ்திரங்களையும் புத்தகத்தை புரட்டி பார்க்க தேவையில்லாமல் மனத்திலே பொதிந்து வைத்திருக்கும் உங்கள் தந்தையும் நுண்கலைகளின் இருப்பிடமாக விளங்கும் உங்கள் தாயும் போன்றவர்கள் இருக்கிறார்கள். என் பெற்றோர்களை நீ அதிகமாக புகழ்கிறாய் கமலி. அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள்தான். அவர்களிடம் இல்லாத நான் எதுவும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. சங்கரமங்கலமோ தன் பெற்றோர்களோ கமலியை ஒரு சிறிதும் சலைப்படை செய்து விடவில்லை என்பதை அறிந்து ரவிக்கு பெருமையாக இருந்தது. பிரெஞ்சு பெண்களுக்கே உரிய கவர்ச்சி, ஒழுங்கு, நேர்த்தி, கவடமில்லாமை, தெளிவு, சரசம் இவை எல்லாவற்றிலும் ஒரு ஸ்மார்ட்னஸ் இவற்றால் தான் கமலி அவனை கவர்ந்திருக்கிறாள். இப்போது தன் பேச்சின் மூலமும் தன்னை பற்றிய அவனை கணிப்பை அவள் உறுதிப்படுத்தினாள். நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்த பின்பே அன்றிரவு அவர்கள் உறங்கப் போனார்கள். அது மலைப்பகுதியாக இருந்ததனால் காலை 9 மணிக்கு முன் யாருமே அங்கு எழுந்திருக்கவில்லை. விழுந்திருந்தும் எழுந்திருக்க முடியாதபடி மஞ்சு மூட்டமும் குளிரும் அதிகமாயிருந்தன. காலை 10 மணிக்கு தான் ரவியும் கமலியும் எழுந்திருந்தார்கள். பல் விளக்கி முகம் கழுவிய பின் காஃபி அருந்தியதுமே கீழே ஊர் திரும்ப தயாரானார்கள் அவர்கள். ஆனால் அப்படி செய்ய முடியாமல் நாயுடு வந்து குறுக்கே நின்றார். நல்லா இருக்குதே, மலைக்கு வந்தவுடனே திரும்ப வாங்க, பக்கத்திலே ஓர் அருவி இருக்குது, சுகமாய் போய் குளிக்கலாம். அதுக்கப்புறம் 10 மைலிலே எலிஃபெண்ட் வேலின்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. யானைங்க கூட்டமாக வரும். தூரம் நின்று பைனாக்குலர்லே பார்க்கலாம். எல்லாம் பார்த்து போட்டு மதியத்துக்கு மேலே கீழே திரும்புங்க போதும் என்றார் நாயுடு. வேணுமாமாவும் வசந்தியும் கூட அப்படியே செய்யலாம் என்றார்கள். அருவி நீராடுவதில், ஏலக்காய், தேயிலை, காஃபி எஸ்டேட்டுகளை சுற்றி பார்ப்பதில், யானை கூட்டத்தை காண்பதில் கமலியும் அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிந்தது. மலையில் பகல் 11 மணிக்கு மேல்தான் வெயில் தெரிந்தது. வெயில் கொஞ்சம் உச்சிக்கு வந்து உரைக்க தொடங்கிய பின்பே அவர்கள் அருவியில் நீராட சென்றார்கள். அவர்கள் போகிற வழியில் ஜீப்பை நிறுத்தி ஏலக்காய், தேயிலை, காப்பி செடிகளை காண்பித்து கமலிக்கு எல்லா விவரமும் சொல்லி விளக்கினார் நாயுடு. அருவியில் பால் வெள்ளமாக தெளிந்த தண்ணீர் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருந்தது. இவ்வளவு வேகமாக மேலே இருந்து கொட்டும் நீரில் நின்று குளித்தால் தலை வலிக்காதா என்று வசந்தியிடம் கேட்டாள் கமலி. வலிக்காமல் இருப்பதற்காக தலையில் நிறைய தேங்காய் எண்ணெய் வைத்து கொள்ள வேண்டும் என்றாள் வசந்தி. நிறைய தேங்காய் எண்ணெயை வழியை விட்டு கொண்டு நின்ற வசந்தியை பார்த்து, இந்த எண்ணெய் முழுவதும் எப்படி நீங்கள் குளித்து விட்டு திரும்பும்போது முகத்தில் எல்லாம் வழியாதா என்று சந்தேகப்பட்டு கேட்டாள் கமலி. கவலைப்படாதே, தலை ஷாம்பு போட்டு குளித்த மாதிரி ஆகிவிடும். வா சொல்கிறேன், நீயும் எண்ணெய் தேய்த்துக்கொள் என்று அவள் தலையில் எண்ணெயை வழிய விட்டாள் வசந்தி. கமலி அதை தடுக்கவில்லை. இந்த
இந்த எண்ணெய் இல்லாமல் வெறும் உடம்போடு அருவி நீரில் போய் நின்னியோ கழுத்தின் பிடரியும் காதுகளும் அந்த வேகத்திலேயே ரத்தம் கன்றி சிவந்து போயிடும் என்று எச்சரித்தாள் வசந்தி. முதலில் வேணுமாமா, ரவி, நாயுடு ஆகியோர் அருவி நீராடலை முடித்து கரையேறினார்கள். கமலியும் வசந்தியும் விளையாட்டு குழந்தைகள் போல அருவி நீரை விட்டு வெளியேற மனமில்லாமல் நீரில் திளைத்து கொண்டிருந்தார்கள். நேரமாகவே ரவியும் வேணுமாமாவும் குரல் கொடுத்தார்கள். பின்பே அவர்கள் கரையேறினார்கள். வசந்தி சொன்னது போல் இப்போது எண்ணெய் முழுவதும் நீங்கி தன் தலைமயிர் பட்டு போல் மென்மையாகவும் மழமழப்புள்ளதாகவும் ஆகியிருப்பதை கமலி தொட்டு பார்த்து உணர்ந்து வியந்தாள். குளித்து கரையேறிய நாயுடுவின் தலையில் எண்ணெயே உபயோகித்த மாதிரி தெரியவில்லை. அவருடைய வழுக்கை தலை தேய்த்த செப்பு பாத்திரம் போல் பளபளவென்று மின்னி கொண்டிருந்தது. வேணுமாமா நாயுடுவை கேலி பண்ணினார். என்ன நாயுடுக்காரு, தலையில ஒன்றுமே இல்லையே, எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு போலிருக்கே, வாக்கியம் சரியா அமையலையே மாமா, வேற ஏதோ அர்த்தப்படுறாப்புல இருக்கே, கேட்கிற கேள்வி எதுக்கும் தெளிவாக கேட்டுடுங்கோ என்றான் ரவி. கோட்டா பண்ணாதீங்க, மயிர் உதிர அத்தனையும் அனுபவ முதிர்ச்சியாக்கும். உங்களுக்கும் நடுவாக வழுக்கு விழ தொடங்கிடுச்சு. சீக்கிரம் நம்ம கட்சிக்கு வந்துடுவீங்க, ஜாக்கிரதை என்று பதிலுக்கு வேணுமாமாவை கிண்டல் செய்தார் நாயுடு. நாயுடுக்காரு, நல்ல வேலையா நம்ம தேசத்தில் இன்னும் இது ஒன்றுக்கு தான் தனியாக ஒரு கட்சி இல்லை. போகிற போக்கை பார்த்தால் இதுக்கு கூட யாராவது ஒரு கட்சி தொடங்கிடுவீங்க போலிருக்கே. தொடங்கினா என்ன தப்பு ஒன்றுமில்லை. எவ்வளோ மொத்தம் பாப்புலேஷனும் அவ்வளோ பேரும் ஆளுக்கு ஒரு கட்சி தொடங்கிட்டா அப்புறம் ஓட்டு போடுறதுக்குன்னு தனியாக யார் தான் மீதம் இருப்பாங்க? ஒரு கட்சிக்கும் ஒரு ஓட்டு தான் விழும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்கிறாப்புல எல்லோரும் இந்நாட்டு தலைவர்னு ஆயிடும். மக்கள்னு தனியாக யாரும் மீதமே இருக்க மாட்டாங்க. அருவி நீரில் குளித்த குஷியில் வேணுமாமாவும் நாயுடுவும் வாலிபர்களாகி இருந்தார்கள். அதனால் பெண்கள் உடை மாற்றி கொண்டு வரும் வரை நாயுடுவின் அரசியல் விமர்சனம் தொடர்ந்தது. பார்க்க போனால் நம் நாட்டு அரசியலும் பிளான்டேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க. பயிரிடுறது, அறுவடை செய்கிறது, களை எடுக்கிறது எல்லாம் இரண்டுக்குமே பொதுவானதாக இருக்கும். பிளான்டேஷன் பாஷையிலே தான் அடிக்கடி அரசியலை பற்றியே பேசிக்கிறாங்க. யாராவது இளைஞர்கள் முன்னுக்கு வந்தால் முளைச்சி 3 இலை போடுறதுக்குள்ளே தலைவன் ஆயிட்டான்ங்கிறாங்க. எலெக்ஷனில் செலவழிச்சான், இப்போ அறுவடை பண்ணிட்டான்ங்கிறாங்க. புல்லுருவிகளை கட்சியிலிருந்து களை எடுத்துக்கிட்டோம்ங்கிறாங்க. ஏதேது இதை பற்றி ஒரு பெரிய தீசிஸ் எழுதுகிற அளவு விஷயங்கள் சேகரித்து வச்சிருப்பீங்க போலிருக்கே என்று சொல்லி சிரித்தான் ரவி. அது மட்டும் இல்லைங்க, விவசாயத்தில் எப்படி நெல்லை போட்டால் மறுபடியும் நெல் முளைக்குதோ அது மாதிரி ஒரு குடும்பத்திலே ஒருத்தர் அரசியல்வாதியாக வந்து பதவியோடு சுகம் கண்டுட்டா நம்ம தேசத்திலே அப்புறமா அந்த பரம்பரையிலே யாரும் அரசியலையோ பதவிங்களையோ விடுறதே இல்லைங்களே. எலிஃபண்ட் வேலிக்கு போகலாம் நீங்களே, நேரமாகலையா நாயுடுக்காரு? வேணுமாமா நாயுடுவின் கவனத்தை திசை திருப்பினார். கமலியும் வசந்தியும் உடை மாற்றிக்கொண்டு புறப்பட தயாராக வந்திருந்தார்கள். மறுபடியும் ஜீப்பில் புறப்பட்டார்கள் அவர்கள். உங்கள் வீட்டிலேருந்து யாரையும் அருவியில் குளிக்க கூட்டின்னு வரலையே நாயுடுகாரு என்று ஜீப்பில் போகும்போது நாயுடுவை கேட்டார் வேணுமாமா. யார் இருக்காங்க கூட்டியாரத்துக்கு? குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் காலேஜுன்னு ஃப்ளைன்ஸிலே படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. என் மனைவி சீகாலி வெந்நீரில் தான் குளிக்கும். அருவி கிருவி எல்லாம் அதுக்கு ஒத்துக்கிடாது. 10-12 மைல் போனதும் ஒரு வளைவில் திரும்பி நின்றது ஜீப். 100-150 அடி கீழே பசும்புல் அடர்ந்த பெரிய பள்ளத்தாக்கும் நீர் நிறைந்த ஓர் ஏரியும் தெரிந்தன. ஏரிக்கரையில் புல்வெளியில் கருங்குன்றுகள் போல் உருவங்கள் அசைவது தெரிந்தது. அதை பாருங்க, யானை கூட்டம் என்று பைனாக்குலரை உரையிலிருந்து எடுத்து கமலியிடம் நீட்டினார் நாயுடு.